சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சைவாகமங்கள் நூல்களை பற்றி நாம பார்க்க போறோம். அந்த நூல்களை ஒட்டி இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தையும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நான் சொல்கிறேன். இதுல அவரவர்களுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கு. இப்ப அடுத்து பிறர் என்ன சொல்வான்னா, இந்த இந்து மதம்னு சொல்லக்கூடிய இந்த மதத்துல இத்தனை பேதங்கள் இருக்கின்றன. வைதிக மார்க்கம்னு ஒண்ணு சொல்றீங்க, உபனிஷத் மார்க்கம்னு ஒண்ணு சொல்றீங்க, சைவாகமம், வைஷ்ணவாகமம், அதே மாதிரி வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், இத்திஹாசங்கள், புராணங்கள், இப்படிலாம் சொல்றீங்க. இத்தனை பேதங்கள் இருக்கும் பொழுது இது எல்லாம் சேர்த்து ஒரே மதம் தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதெல்லாம் வேற வேற மதங்கள்னு நம்ம குழப்பி விட்டு நம்மிடையே பிளவை ஏற்படுத்தி நம்மிடையே சண்டையை ஏற்படுத்துவதற்காக பலர் முயற்சி செய்து வருகிறார்கள். அதெல்லாம் பண்ணாம இருக்கணும்னா நம்ம சம்பிரதாயத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. வேத மார்க்கம் என்று தனியாக இருந்தாலும் கூட வேத மார்க்கத்திலேயும் விநாயகர் உண்டு, வேத மார்க்கத்திலேயும் சிவபெருமான் உண்டு, வேத மார்க்கத்திலேயும் விஷ்ணு உண்டு, வேத மார்க்கத்திலேயும் அம்பாள் உண்டு. அடுத்து சைவாகமத்தில் சிவபெருமான் பிரதானமாக இருந்தாலும் சைவாகமத்திலேயும் விநாயகர் உண்டு, மகாவிஷ்ணு உண்டு, சக்தி உண்டு, அனைவரும் உண்டு. அதே போல் வைஷ்ணவம் என்று எடுத்துக்கொண்டால் வைஷ்ணவத்திலேயும் சிவபெருமான் உண்டு, சக்தி உண்டு, விநாயகர் உண்டு. அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் வேறு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் வேறு. மற்றபடி இந்த எல்லா சம்பிரதாயங்களுக்கும் மதங்களுக்கும் அடிப்படையில் நிறைய ஒற்றுமைகள். அந்த ஒற்றுமை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாம் சனாதன தர்மம், சனாதன மதம், ஹிந்து மதம் அல்லது வைதிக மதம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஏன் வைதிக மதம்னு குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய எந்த ஆகமங்களோ வேதத்திற்கு விரோதமானவை கிடையாது. அது வேதாங்கங்களாக இருக்கக்கூடிய 6 அங்கங்களும் வேதத்தை விரோதமா பேசவே பேசாது. உபனிஷத்துக்கள் எதுவுமே வேதத்தை விரோதிச்சுன்னு பேசவே பேசாது. இந்த தரிசனங்கள் இருக்கு இல்லையா, இப்ப நாம பார்த்திருக்கக்கூடிய இந்த தரிசனங்கள் வேதத்தை விரோதிக்கவே விரோதிக்காது. சைவாகமங்கள், வைஷ்ணவாகமங்கள், பாஞ்சராத்திரம், இத்திஹாசங்கள், புராணங்கள் யாருமே ஒரு 90% வேதத்தை விரோதிச்சுக்கவே மாட்டான். அப்ப எல்லா சம்பிரதாயங்களிலேயும் வேதம்ன்ற ஒண்ணு ஊடுருவி இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு மதம்தான். எல்லாரும் ஒரே அம்மா அப்பா பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவர்களுக்குள்ள அவங்களுக்கு அவங்க மூளையினுடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்கு. அதே போல் ஒரே ஹிந்து மதத்திற்குள் பலவிதமான சம்பிரதாயங்கள்னு அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, வேதத்தை விரோதிக்கக்கூடிய மதங்களும் இதே ஹிந்து மதத்தில் இருந்திருக்கின்றன. வேதத்தை மையமாக வச்சு வேதத்தை ஒத்துக்காத மதங்களும் இருந்திருக்கு. அப்ப மையப்பொருளாக வேதம் இருக்கு. வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம், வேதத்தை நிந்திக்கக்கூடிய சம்பிரதாயம்னு 2 இருக்கு. அந்த வேதத்தை நிந்திக்கக்கூடிய ஒத்துக்கொள்ளாத சம்பிரதாயம்னு நாம பார்த்தோம்னா பௌத்த மதம், சமண மதம், இது போன்ற மதங்கள் எல்லாம் வேதத்தை ஒத்துக்கல. நாம் பார்க்கக்கூடிய இந்த சைவாகமம் பார்த்தோம் இல்லையா, சைவாகமம்ன்றது நூல். அதனால் ஏற்படக்கூடிய சமயத்துக்கு சைவ சம்பிரதாயம், சைவ மதம்னு பேர், சைவ சமயம்னு பேர். இந்த சைவாகமங்கள் பார்க்கும் பொழுதும் வேதத்தை ஒட்டி எழுதப்பட்டிருந்ததை ஒத்துக்க மாட்டா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக ஆரம்பத்திலேருந்து நமது பெரியவர்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இந்த சம்பிரதாயத்துல இருக்கவங்கெல்லாம் யாரும் எழுதுனான்னே ஒத்துக்க மாட்டா. அவரவர்கள் சம்பிரதாயத்தில் அவரவர்களுடைய வணங்கக்கூடிய பெருமான் அதை உபதேசம் செய்தார்னு தான் ஒத்துப்பான். வேதங்களை நகஷ்சித் வேத கர்த்தாஸ்தி, யாருமே வேதத்தை எழுதல. வேதத்தை என்ன பண்ணா, அனாதி காலமாக வேதம் இருந்துட்டே இருக்கு. ஈஸ்வரன் கூட வேதத்தை எழுதல. இப்படி யார் சம்பிரதாயம்? வைதிக சம்பிரதாயம் எப்படிப்பட்டது?
பின்னாடி வரக்கூடிய பிரம்மா போன்றவர்கள் வேதத்தை ஸ்மரித்து அடுத்த கல்பத்தில் அனைவருக்கும் உபதேசம் செய்கிறார். இதுதான் வைதிக சம்பிரதாயம். ஆனால் இந்த சைவாகமம் போன்ற ஆகம சம்பிரதாயத்தில் வரும் பொழுது வேதத்தை சிவபெருமான் உபதேசித்தார், வேதத்தை சிவபெருமான் உபதேசித்தார் என்று வரும். இந்த வித்தியாசங்கள் வருமே தவிர மற்றபடி வேதத்தை நிராகரிக்கக்கூடிய வித்தியாசம் வரவே வராது. யாருக்கு இருக்கும்னா அவைதிகமாக வேதத்தை விரோதிக்கக்கூடிய பௌத்தர்கள், சமணர்கள் போன்றவர் சம்பிரதாயத்தில் வேதம் கிடையவே கிடையாது, பிரமாணம் கிடையாது என்று சொல்வார்கள். இப்படி நமக்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சைவம் என்று எடுத்துக்கொண்டால் சைவத்தில் சிவபெருமானை பிரதான தெய்வமாக, முழு முதற் கடவுளாக சிவபெருமானை ஒத்துக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் சைவ சம்பிரதாயம், சைவ மதம். அதை நமக்கு சொல்லக்கூடிய நூல்களுக்கு சைவ ஆகமங்கள்னு பேர். அந்த சைவாகமங்களே பலவிதம் இருக்கு. சைவ மதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைவ மதம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது சைவாகமங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் ஏன் இருக்குன்னா, இந்த காஞ்சிபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடிக்கு 10 அடி, ஒரு 20 அடிக்கு, ஒரு 100 அடிக்கு பார்த்தோன்னா ஒரு சிவாலயம் நிச்சயமா இருக்கு. ஒரு நூற்றுக்கணக்கான சிவ ஆலயங்கள் இருக்கின்றன. அப்ப நடைமுறையில சிவ ஆலயம் இருக்கு அப்படின்னா, அந்த சிவாலயத்துல ஒரு பூஜை நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கு ஒரு மூல நூல் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஒரு ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்புக்கு நாம பைலாஸ்னு சொல்லுவோம். ஒரு அமைப்பு நடந்துருன்னா அந்த அமைப்பு எப்படி நடக்கணும், அதுக்கு என்ன பேரு, அது எங்க ரெஜிஸ்டர் பண்ணார், அதுல யார் தலைவர், யாரு தொண்டர், யாரு, இதெல்லாம் நாம எழுதி ஒரு நூலாக வச்சிருப்போம் இல்லையா, ஒரு சட்டமாக ஒரு பைலாவா வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நீங்க யோசிங்க, இத்தனை கோவில்கள் பாக்குறீங்க, இதே காஞ்சிபுரத்துல இத்தனை கோவில்கள் பாக்குறீங்கன்னா எல்லா கோவில்களும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கட்டப்பட்டு இருக்கின்றன. எல்லா சிவாலயங்களையும் பார்த்தா மதில் சுவர்ல வெளியில இருந்து நடந்து போகும் பொழுது எல்லா இடத்துல நந்தியை வச்சிருக்காங்க. எல்லா கோவில்கள்லயும் பார்த்தா மூலஸ்தானம்னு, மூலாலயம்னு, மூலஸ்தானம்னு, கருவறைன்னு ஒரு இடம் எல்லா கோவில்கள்லையும் இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அங்க சிவலிங்கம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அந்த சிவலிங்கம் கழக பார்த்துட்டு இருக்கு. எல்லா கோவில்கள்லையும் அந்த சிவலிங்கத்துக்கு வடக்கு பக்கம் ஜலம், அபிஷேக ஜலம் போகக்கூடிய இடம் இருக்கு. அப்ப நீங்க என்ன யோசிச்சிருக்கணும், எல்லாமே ஒன்னா இருக்குன்னா அப்ப இதுக்கெல்லாம் மூல பிரமாண நூல் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது என்னன்னு யோசிச்சிருக்கணும் இல்லையா? யோசிச்சோமா? யோசிக்கல. நாம என்ன நினைச்சிட்டோம், ஜஸ்ட் லைக் தட் யாரோ இஷ்டப்பட்டு ஏதோ கட்டிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்படி இல்லவே இல்லை. இப்ப நீங்க யோசிங்க, இப்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பல கோவில்களை பாருங்க, அமைப்புகள் ஒரு 75% எல்லா கோவில்களையும் அமைப்பு ஒன்னாதான் இருக்கும். எந்த கோவிலா இருந்தாலும் அந்த நுழைவாயில்ல பெருசா ஒண்ணு கட்டியிருப்பா. அதுக்கு என்ன சார் பேருன்னு கேட்டா ராஜகோபுரம்னு சொல்லுவா. அப்புறம் உள்ளுக்குள்ள பார்த்தா சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன சார் பேருன்னு கேட்டா முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, பிராகாரம்னு பேருன்னு சொல்லுவா. அப்ப ஒரு பிராகாரம், 2 பிராகாரம், 3 பிராகாரம், 4 பிராகாரம், 5 பிராகாரம்னு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பல மண்டபங்கள்லாம் இருக்கும். பிரதானமான மண்டபங்கள்ல நந்தி இருப்பார். இது என்னன்னு கேட்டா நந்தி மண்டபம் தான், எல்லா கோவிலையும் இருக்கு. இன்னொன்னு நீட்டா ஒன்னத்தை நீட்டின்னு இருக்கும். அது என்னன்னு கேட்டா துவஜஸ்தம்பம், கொடிமரம்னு சொல்லுவா. ஏன் எல்லா கோவிலும் ஒன்னா இருக்கணும்? அப்ப எல்லா கோவில்களுக்கும் ஒரே சட்ட நூல் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அந்த சட்ட நூல் தான் ஆகமங்கள். இப்ப இந்த ஆகமங்கள் யார் கொடுத்திருக்கா? நான் ஒரு ஆகமத்தை எழுதணும்னா நீங்க யாராவது ஒத்துப்பீங்களா? இல்ல நீங்க ஆகமங்கள் எழுதணும்னா நான் ஒத்துப்பேனா? சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதினாலே ஒருத்தர் எழுதுற கடிதத்தை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டார். ஒருத்தருடைய அறிக்கையை இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டார். நாம பார்த்துட்டு இருக்கோம் அரசியல்வாதிகள் என்ன பண்றான்னு. அப்படின்னா இப்படி சாதாரணமாக அறிக்கைகளையே ஒருத்தர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னும் பொழுது இவ்வளவு கோவில்கள், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் ஒரே ஒரு மூல நூல் பிரமாணமாக இருந்து அதை எல்லாரும் ஒத்துண்டிருக்கா, அந்தபடி எல்லாரும் நடக்கிறா, அந்தபடிதான் அவர்கள் கோவிலை கட்டியிருக்கா, அந்தபடிதான் அவர்கள்லாம் பூஜை பண்றா அப்படின்னா
அப்ப எழுதின ஒரு நபர் நம்ம மாதிரி சாதாரணமான நபரா இருந்ததுன்னா இது நடக்குமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. நடக்காது. இப்ப என்ன தெரிகிறது, இது எல்லாத்தையும் எழுதினவர் சிறப்பு வாய்ந்த ஒருத்தர் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பு தன்மை வாய்ந்தவர் யாரு? நம்ம மாதிரி மனிதராக நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப எழுதினவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் தான் இந்த ஆகமங்கள்லாம் எழுதினார் அப்படின்றது சைவர்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சிவாலயங்களுக்கு, நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிவாலயங்களுக்கு, ஆலயங்கள்னா என்ன தெரியுமா? ஆலயங்கள் கட்டாது. இன்னைக்கு நீங்க வீடு கட்டுறீங்க, அந்த வீடு நமக்கு வீடு கட்டினாலும் அந்த வீடு எப்படி கட்டப்பட வேண்டும்ன்றது உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. அந்த இன்ஜினியர்கிட்ட கொடுத்த உடனே அவர் தான் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார், கொத்தனார் சொல்லுவார், மேஸ்திரி சொல்லுவார். சரின்னு புரிஞ்சா போல நாம தலையாட்டிட்டு வீடை கட்டின்றுவோம், உள்ளுக்குள்ள போயிடுவோம், அப்புறமா சிரமத்தை அனுபவிப்போம். இது நமக்கு தெரியாமலேயே கட்டுறோம். ஆனா இந்த கோவில்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னும் பொழுது இந்த கட்டுமானமும் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கோவில் பாத்தீங்கன்னா கீழே தளவரிசை ஒரு மாதிரி போட்டிருப்பா, எல்லா கோவில்லையும் ஒரே மாதிரி போட்டிருப்பா. இந்த பேஸ்மெண்ட், அந்த கருவறை இருக்கக்கூடிய இடத்துல பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அது அழகா முதல்ல ஒரு பட்டையா ஒண்ணு இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பட்டை இருக்கும், அப்புறமா பார்த்தா ஒரு தாமரைப்பூ வெளியில நீட்டின்னு இருக்கா மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு பட்டை ஒண்ணு போட்டிருப்பா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ டைமண்டா ஒண்ணு போட்டிருப்பா, அப்புறம் திருப்பி ஒரு பட்டை ஒண்ணு போட்டிருப்பா, அப்புறம் மேல மறுபடியும் ஒரு பெரிய பட்டை போட்டிருப்பா, அதற்கு மேல பார்த்தா நிறைய பில்லர் எல்லாம் வந்திருக்கும், அதுக்கு மேல ஒரு ஒரு சீலிங் ஒண்ணு போட்டிருப்பா. அந்த எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் பார்த்தா பேஸ்மெண்ட்டுடைய அலங்காரங்கள் வேற வேற மாதிரி இருக்கும். அவளுக்கு கேட்டா இதுக்கு பட்டிக்கான்னு பேரு, இதுக்கு கண்டம்னு பேரு, இதுக்கு கம்பகான்னு பேரு, இதுக்கு குமுதம்னு பேரு, இது அதஃப் பத்மம் கீழ் நோக்கிய தாமரை இருக்கும், இது ஊர்துவ பத்மம் மேல் நோக்கிய தாமரை இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்தம்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க உங்க பில்லர் இருக்கும், அந்த பில்லருக்கு நிறைய வேலைப்பாடு. அப்புறம் மேல இருக்கக்கூடிய சீலிங் பார்த்தா அங்க ஒரு வேலைப்பாடு. கொடுங்கை அப்படின்னு மேல இருந்து அங்க ஜலம் வழியறதுக்கு எல்லா கோயிலையும் ஒரே மாதிரி போட்டிருப்பா. அப்புறம் கபோத்தங்கள் அப்படின்னு அங்கங்க போட்டிருப்பா. அப்ப என்ன தெரியுது, எல்லாம் ஆகமத்துல சொல்லியிருக்கு. இது எல்லாம் யாரோ ஒரு மேஸ்திரியோ கொத்தனாரோ இல்ல ஒரு குருக்களோ தன் இஷ்டப்படி தன் மனசுல தோணுனபடி போனது இல்ல. அப்படி தன் மனசுல தோன்றியபடி கட்டப்பட்டிருந்தால் கோவில்கள்லாம் ஒரே மாதிரியே உங்களுக்கு இருந்திருக்காதே. நான் சொல்ற மாதிரி 70-80% ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இது எல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. அதுல நீங்க இந்த நான் ஒரு சும்மா படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ஆகமம், இது காமிக ஆகமம்னு ஒரு ஆகமம். அந்த ஆகமத்துல கட்டுமானம் பத்தி எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல பூ பரிகிரக, ஒரு கோவில் கட்டுவதற்கு எந்த நிலத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும். ஏதோ கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கக்கூடிய எதுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு தரிசு நிலம், அங்க போய் கோவிலை கட்டக்கூடாது. அந்த எப்படிப்பட்ட நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். பூ கர்ஷனம், அந்த தேர்வு செய்யப்பட்ட இடத்தை முதலில் உழ வேண்டும், உழுது அதன் தன்மையை ஆராய வேண்டும். சங்குஸ்தாபனம், இன்னைக்கு நாம டைரக்ஷன் திசை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த திசை கண்டுபிடிவதற்கு முளைக்குச்சி எல்லாம் அடிச்சு எது கரெக்டான கிழக்கு, சரியான கிழக்கு, ஒரு நாள்லேயும் கிழக்கு சூரியன் உதயமாகக்கூடிய இடம் மாறுறது இல்லையா? அப்ப கிழக்கு நிலையாவே இருக்காது, கிழக்குன்றது மாறிண்டே இருக்கும். ஆனால் நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்காக சங்குஸ்தாபனம். அடுத்து மானோபகரணம், கோவில் கட்டுவதற்குனா அதுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவை, அதற்கான உபகரணங்கள் தேவை. அப்போ ஒரு மெஷர்மெண்ட் எப்படி ரெடி பண்றது? இந்த கோவிலுடைய மெஷர்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், பக்கத்துல இருக்க கோவிலுடைய மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் அந்த காலத்துல கிடையாது. இந்த கோவில் கட்டும் போது என்னுடைய கையை வச்சுட்டு அதற்கு தகுந்தாற் போல், பக்கத்துல இன்னொருத்தர் கோவில் கட்டும் பொழுது அவருடைய அளவை கையை வச்சுட்டு வேற மாதிரி அளவு மாறுபடும். இப்படி எல்லாம் மானோபகரண விதி, பதவிநியாசம், கிடைச்சிருக்கக்கூடிய இடத்தை எப்படி பிரிக்கணும், பாகு எப்படி பங்கீடு செய்ய வேண்டும். ஒரு கோவில் ஒரு ஒரு கிரவுண்டு கிடைச்சிருக்கு,
அந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து மையம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 10 கிரவுண்டு கிடைச்சிருக்கு, அங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பதவிநியாசம், சூத்திர நிர்மாணம். அடுத்து இதை கண்டுபிடிப்பதற்கு அந்த காலத்துல என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, நூல், அந்த நூல்ல அரிசி மாவை தோச்சி 2 பேர் 2 பக்கம் நின்றுட்டு அந்த நூலை மேல இழுத்து அடிச்ச உடனே நேர நீட்டு கோடு விடும். அந்த கோடை மையமாக வச்சுட்டு இது வந்து சூத்திர நிர்மாணம்னு பேரு. இது போன்ற பல சூத்திரங்கள், அதாவது லம்ப சூத்திரம் என்று ஒரு 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 விக்கிரகமானது நேராக இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு சூத்திரம் உண்டு. அதெல்லாம் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், வாஸ்து தேவ பலி விதி, கிராமாதி லட்சண விதி, ஒரு கிராமத்துல யார் யாருக்கு கோவில் எந்த இடத்துல அமைக்கப்பட வேண்டும், சிவாலயம் எங்க இருக்க வேண்டும், விஷ்ணு ஆலயம் எங்க இருக்க வேண்டும், கிராம தேவதை எங்க இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, எல்லா ஊர்களையும் பார்த்தா கிராம தேவதை எங்க இருக்கும், கிராமத்தினுடைய வடக்கு திசையில வந்து அநேகமாக வடக்கு திசையோ அல்லது வடகிழக்கு மூலையிலேயோ வடக்க பார்த்து இருக்கும் கிராம தேவதை. உக்கிரமான தேவதையை கிராமத்தை பார்க்க கூடாதுன்னு வடக்க பார்த்து இருப்பா. இது எல்லா ஊர்களையும் ஒரே மாதிரி இருக்க எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு தமிழக அரசு ஒரு சட்டம் போட்டா அந்த சட்டத்தை எல்லாரும் கடைபிடிக்கிறான்னு அடிச்சு சொல்ல முடியுமா? அல்லது பாரதத்தினுடைய பிரதானமான ஒரு கேந்திரத்துல இருக்கவா சட்டம் போட்டா யாரும் கேட்க மாட்டேன்றா. ஆனா பாருங்க, ஆகம சட்டத்தை எல்லாரும் மதிச்சிருக்கா. விஸ்தார ஆயாம லட்சண விதி, ஒரு ஆலயம் எவ்வளவு அகலம் இருக்கலாம், எவ்வளவு நீளம் இருக்கலாம், ஆயாதி லட்சண விதி. அதே போல் நட்சத்திர சக்கரம், தண்டிகா, வீச்சி, துவார, கிராமாதி தேவதா, இதே போல் த்விஜசங்கியா, கிராமாதி விநியாசம், இப்படி கர்ப்ப விநியாசம். ஒரு ஆலயத்தில் வந்து கர்ப்பம்னு ஒண்ணு சொல்லுவா. ஒரு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கர்ப்பஸ்தாபனம், பேலாஸ்தாபனம்னு பெட்டி பண்ணி அந்த பெட்டியில நிறைய வஸ்துக்கள்லாம் வச்சு அதை பூமியில புதைச்சிருவா. பூமின்றது ஒரு பெண் மாதிரி, ஒரு பெண்ணுக்கு எப்படி கர்ப்பம் முக்கியமோ அதே மாதிரி பூமிக்கு கர்ப்பம் முக்கியம் என்ற காரணத்தினால அந்த பெட்டியில நிறைய சிறந்த வஸ்துக்கள்லாம் வச்சு அந்த இடத்தில் ஜீவன் இருக்க வேண்டும் நினைச்சு கர்ப்பஸ்தாபனம்னு ஒண்ணு பண்ணுவா. அதே மாதிரி பாலஸ்தாபனம். இது போன்று கட்டுமானத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25க்கு மேல வந்து உங்களுக்கு பட்டலங்கள் ஆகமத்துல அமைஞ்சிருக்கு. எதுக்கு சொல்றோம்னா, ஆகமங்கள்னு சொன்னாலே ஏதோ பூஜை பண்றதுக்காக, ஒரு அர்ச்சகர் உள்ளுக்குள்ள போய் ஏதோ பூவை போட்டு வர்றதுக்காக, ஏதோ மணி அடிக்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள் மட்டுமல்ல. அந்த கோவிலை எவ்வாறு கட்ட வேண்டும், அளவெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், சிற்பங்கள் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த கோவிலுக்கு வண்ணம், கலர் எப்படி அடிக்க, என்னென்ன கலர் எதுக்கு. ஒரு ரிஷபம்னு எடுத்துட்டா ரிஷபத்துடைய கண்ணு என்ன கலர்ல இருக்கணும், அதனுடைய வால் என்ன கலர்ல இருக்கணும், அதனுடைய குரங்கள், அதனுடைய குழம்பு எல்லாம் என்ன கலர்ல இருக்கணும், அந்த தொங்கு சதை என்ன கலர்ல இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் சைவாகமங்கள் வந்து விலாவாரியா சொல்லியிருக்கிற மாதிரி எங்கேயுமே காணணும். அப்படி வந்து அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இதெல்லாம் யார் அருளியவைன்னு கேட்டனா சிவபெருமான் அருளியவை அப்படின்னு சொல்றா. இந்த ஆகமங்கள் நான் முன்பு குறிப்பிட்டது போல வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆகமங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத ஆகமங்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய சமயம், வேதத்தை ஒத்துக்கொள்ளாத சமயம். இதுல நாம் தமிழ்நாட்டில் இன்று பார்க்கக்கூடிய ஆலயங்களும் சரி, அதற்கு மூலமாக பிரமாணமாக சான்றாக திகழக்கூடிய ஆகமங்களும் சரி, இவைகளெல்லாம் வைதிக ஆகமங்கள். ஆனால் இது மட்டும்தான் இருக்கிறதா, இது மட்டும்தான் இருந்ததுன்னா அப்படி இல்லை. இதை தவிர நிறைய மதங்களை, சைவ மதத்தையே குறிப்பிடுகிறார். காபாலிக மதம்னு கையில கபாலம் ஏந்தி, கபாலம் மனிதனுடைய மண்டை ஓட்டை கையில் ஏந்தி அதிலேயே சாப்பிடக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தை கொண்டவர்கள் காபாலிக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு சமயம், அவர்களுக்கு என்று ஒரு நூல்கள் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வேதத்திற்கு விரோதமானவை. காலாமுக சைவர்கள் என்று முகத்தில் வந்து கருப்பா கரி பூசி இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய சில சைவர்கள் காலாமுக சைவர்கள். அதேபோல் பாசுபத சைவம் என்று இவர்கள் எல்லாரும் கூட தமிழ்நாட்டிலேயும் பாரத தேசத்திலேயும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆகமங்கள்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆகமங்கள்லாம் என்ன அப்படின்னா வைதிக ஆகமங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு
இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பிரமாணமாக சான்றாக திகழக்கூடிய ஆகமங்கள் சைவ ஆகமங்கள். இதற்கு சித்தாந்த சைவாகமங்கள்னு பேரு. இந்த ஆகமங்கள் வேதத்தை ஒட்டி நடக்கக்கூடிய ஆகமங்கள், வேதத்திற்கு விரோதமானவை அல்ல. வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை சில இடங்களிலேயே மறுபடியும் மறுமொழியக்கூடிய ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் யார் உபதேசம் செய்தார் என்று கேட்டால் பரமேஸ்வரன். இதுல நாம பார்க்கும் பொழுது ஒன்னோடு ஒண்ணு சண்டைன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. சைவர்களை கண்டா வைஷ்ணவர்களுக்கு சண்டை, வைஷ்ணவர்கள் கண்டா அதுல வைஷ்ணவ ஆகமத்துல நாம பலவிதம் பார்க்கிறோம். பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம்னு பிரதானமாக ரெண்டு. ஏதோ இவர்களுக்கெல்லாம் சண்டை, அந்த பார்வை கிடையாது, தப்பு அது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுபோல் அவரவர்கள் சம்பிரதாயத்தில் அவரவர்கள் அந்தந்த தெய்வத்திற்கு அந்தந்த முறைமைக்கு பிராதானியம், முக்கியத்துவம். அப்படி பார்க்கும் பொழுது சைவத்தில் சிவபெருமான் மட்டும்தான். சைவம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்த சைவ ஆகமங்கள்ல பார்த்தீங்கன்னா 3 தான் பிரதானம். முப்பொருள் உண்மை, இந்த 3 தான் பிரதானம், 3ம் உண்மையானவைன்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம். சைவாகமேஷு முக்கியம் பதி பசு பாஷாஹா இதி கிரமாத்து திருதயம். இந்த 3 பதினா இறைவன், தலைவன். தலைவர் யாரு? எத்தனை பேர் தலைவர் இருக்கா? தலைவர்னா ஒரு தலைவர் தான். அவர் யார்? சிவபெருமான் தான் தலைவர். அவரை விட்டு வேற யாருமே தலைவர் கிடையாது அப்படின்றது இந்த சைவ ஆகமங்களுடைய மைய கோட்பாடு. அடுத்து பாக்கி உயிர்கள்லாம் இருக்கா? உண்மையானதா பொய்யானதானா? உயிர்கள்லாம் நிச்சயமாக இருக்கு. நாமெல்லாம் உயிர்கள், உயிர் வகை. இந்த உயிர்லாம் நிச்சயமானவை, இவைகள்லாம் போலியானவை கிடையாது. தோற்ற மயக்கம்னு பாரதியார் குறிப்பிடுவார். அந்த சம்பிரதாயம் இது கிடையாது. உயிர்கள் எல்லாம் உண்மையானவை என்று சொல்லக்கூடியது. உயிர்களுக்கெல்லாம் எண்ணிக்கை இருக்கா? 1,00,000 உயிர்கள் இருக்கு, 1 கோடி உயிர்கள் இருக்குன்னு எண்ணிக்கை உண்டானா? எண்ணிக்கையே கிடையாது. எண்ணிக்கையற்ற உயிர்கள் இருக்கின்றன. சிவன் பரமேஸ்வரனுடைய பதியினுடைய வேலை என்னன்னா இந்த உயிர்கள்லாம் நல்ல கதியை அடையணும் அப்படின்றது அவரது விருப்பம். அதுல நீங்க பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒரு அமர்வுல பாத்தீங்க. அந்த பிலாசபியே கூட பலவிதம் இருக்கு. இந்தியன் பிலசாபிக்கல் சிஸ்டம்னு பாத்தீங்க, நிறைய ஏகப்பட்ட தத்துவ கோட்பாடுகள் இருக்கு. இங்க என்ன தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமேஸ்வரன் என்ன நினைக்கிறார்? அவருக்கு நிகரானவைதான் இந்த எல்லா உயிர்களும். நாம் அனைவரும், நீங்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு நிகரானவர்கள் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா இந்த சைவ ஆகமங்கள், சித்தாந்த சைவ ஆகமங்கள் சொல்றது. சிவபெருமானுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அதாவது அவர் வேற, நீங்க வேற. ஆனா அவருக்கு நிகரான யோக்கியத்தை, தன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. அப்ப அடுத்த கேள்வி, அப்படின்னா அவர் மட்டும் எல்லாமே பண்றார், படைக்கிறார், எல்லாம் பண்றார். என்னால படைக்க முடியலையே, எனக்கு அந்த ஆற்றல் இல்லையே, பேச முடியல, சிந்திக்க முடியல, பண்ண முடியல, என்ன பண்றதுன்னார். அப்ப உன்னுடைய ஆற்றலானது மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். உயிர்களுடைய, மனிதனுடைய ஆற்றல், மனிதன் மட்டும் இல்ல, விலங்குகள், மனிதன் எல்லாமே ஒண்ணுதான். சைவ சித்தாந்தத்துல எல்லாத்தையுமே உயிர்கள்னு தான் பேரு. அந்தந்த உயிர்களுடைய ஆற்றல் மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளிப்படும். அதற்காக இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறார், இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார். இந்த உலகமும் நித்தியமானதுதான். சைவத்தில் உலகமும் நித்தியமானதுதான். பதியும் ஒரே ஒரு பதி பரமேஸ்வரன் நித்தியமானவர். பசுக்கள், ஆன்மாக்கள், உயிர்கள், ஜீவர்கள் அநேகம் இருக்கின்றன, அவையும் நித்தியமானவை தான். இவர்கள் இருவருக்கும் தன்மை ஒன்று. சிவபெருமான் தனக்கு நிகராக இந்த உயிர்களை ஆக்குவதற்காக என்ன பண்றார்னா, பாசம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது ஆரம்பத்துல சுருக்கமா இருக்கு, சின்னதா இருக்கு. அதை விரிவுபடுத்துறார். பிரபஞ்சம்னா விரிவுன்னு பேரு. அந்த உலகத்தை விரிவாக்கி இந்த உயிர்களை இந்த உலகத்துல விளையாடும்படி பண்றார். விளையாடுனா வாழும்படி பண்றார். வாழ்ந்து 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 வாழ்க்கையிலேயே நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு, சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சு
கடைசியில என்ன பண்ணார், தன்னுடைய நிலையை அறிகிறான். அந்த நேரத்தில் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இவனுடைய எல்லா கட்டுகளும், அந்த மறைந்திருக்கக்கூடிய கட்டுகள்லாம் நீங்கி அவனுடைய உண்மையான தன்மையானது வெளிப்படுகிறது. இது யாருடைய வேலைன்னா பரமேஸ்வரன் வேலை. அப்ப பரமேஸ்வரன் சிவபெருமான் தனக்கு நிகரான ஆற்றலை உடைய இந்த அனைத்து உயிர்கள், அந்த உயிர்கள் அந்த ஆற்றல் மறைந்திருக்கின்றன, அவை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக உலகத்தை சிருஷ்டி செய்து அங்கு இந்த உயிரை சேர்த்து உலகங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி அனுகிரகம் செய்கிறார். பிறகு உலகத்தை அனுபவித்த பிறகு அவருடைய அனுகிரகத்தினால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நிகரான நிலையை அடைகிறார். லயஹா தத்துல்ய யோக்கியதா, இதுதான் சைவாகமத்துடைய பரம சித்தாந்தம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன பண்ணணும், பிறந்துட்டனே அப்படின்னா சைவத்துல பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் உன்னுடைய வேலை. உன் வேலை என்ன பண்ணும், பெருமானுக்கு தொண்டு பண்ணிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் உன்னுடைய வேலை கிடையாது. தொண்டு எங்க பண்றது, 2 இடத்துல தொண்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆகமங்கள் சொல்லிருக்கு. நாம் பார்க்கக்கூடிய கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோவில்கள்ல முடிந்த அளவுக்கு என்னென்ன தொண்டு பண்ண முடியுமோ பண்ணு. அவர்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல் மாலை கட்டி போடலாம், கோவில பெருக்கலாம், கோவிலுக்கு தேவையான ஏதாவது பணம் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணு. இது ஒரு தொண்டு. பூஜை செய்ய முடியும்னா கோவில்ல பூஜை செய்யக்கூடிய பரம்பரையை சார்ந்தவனாக இருந்தால் அங்கு சென்று பூஜை செய்ய வேண்டும். இதெல்லாம் முதல் வகை. இன்னொன்னு என்னன்னா, நீ தனது வீட்டிலேயே சைவாகம முறைப்படி தீட்சை வாங்கி கொண்டு வீட்டிலேயே பூஜை செய்வது. இந்த வீட்டிலே பூஜை செய்வது என்பது ஆத்மார்த்தம் என்ற பெயர், ஆலயத்தில் பூஜை செய்வது என்பது பரார்த்தம் என்ற பெயர். இந்த 2 காரியங்களை செய்து பெருமான் நமது தலைவர், நாம் அவருக்கு தொண்டர், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று பெருமானுக்கு பணி செய்வது மட்டும்தான் நமது கடமை. அப்படி செய்து பணி செய்து கொண்டே இருந்தால் அவரவர் வாழ்க்கையை பார்க்கணும். உங்களை வாழாதீங்கோ, நீங்க நாளைக்கு போய் பெரிய இன்ஜினியரா மாறாதீங்க, அதெல்லாம் சொல்லல. உன்னுடைய பணியை செய்து கொண்டே அதற்கு விரோதம் இல்லாமல் இந்த சைவ காரியங்கள், சைவ தர்மங்கள்னு பேரு, இந்த சைவ தர்மங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த ஆகமங்கள். இதெல்லாம் நாம பண்ணணும். இப்ப சைவாகமங்கள்ல இந்த 3 பதி பசு பாசங்கள்ன்றது முக்கியம். அப்ப இந்த பசுவானது பாசத்திலிருந்து விடுபெற்ற பின்பு பதியை சென்று அடைகிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். அதற்காக நமக்கு இந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஆகமங்கள். ஆகமம்ன்ற வார்த்தைக்கு ஆகம 3 வார்த்தை, 3 சொல் ஒன்று சேர்ந்து, 3 எழுத்து ஒன்று சேர்ந்து ஆகமம்ன்ற வார்த்தை வந்தது. ஆகதம் வந்தது, சிவபெருமானிடத்திலிருந்து வந்தது, சிவபெருமானிடத்திலிருந்து அறிந்து கொள்ளப்பட்டது. கதம், யார், கதம்ன்ற வார்த்தைக்கு சென்றடைந்தது. யாருக்கு இந்த ஆகமங்கள்லாம் சென்றடைந்தா, பார்வதி தேவியின் பொருட்டு அவர் உபதேசம் செய்தார், பார்வதி தேவியால் அறிந்து கொள்ளப்பட்டது. மதம், யார் இதெல்லாம் ஒத்துண்டா, அவர் உபதேசம் பண்ணார், இந்த அம்மா கேட்டுண்டா, யாருக்கு இது கொள்கைன்னு கேட்டா சைவ சம்பிரதாயத்தை மதம் சிவபக்தானாம், அவர்களுக்கு இது ஏற்புடையது. ஆகம ஆகம என்ற சொல்லானது ஏற்பட்டது. இந்த ஆகமமானது சிவபெருமான் உபதேசம் செய்வார். அவர் என்ன பண்ணார்னா, அவரவர்களுக்கு கேட்டார் தகுந்தார் போல 28 தடவை உபதேசம் பண்ணாராம். 28 தடவை உபதேசம் பண்ணதுனால 28 ஆகமங்கள். காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், இதெல்லாம் எப்படி வேதங்களுக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதங்கள் பெயர்களை நீங்கள் கேட்டீர்களோ, அதே மாதிரி இந்த 28 ஆகமங்களுக்கு காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அஜிதம், தீப்தம், சூக்ஷ்மம், சஹஸ்திரம், அம்சுமாம், சுப்ரபேதம், விஜயம், விஸ்வாசம், சுவாயம்புவம், அனலம் என்று 28 ஆகமங்கள். 28 ஆகமங்கள் தனித்தனியான நபர்களுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி அந்த நபர்களுடைய சாமர்த்தியம், பக்குவம், அவர்கள் வாங்கக்கூடிய திறனுக்கு தகுந்தார் போல சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணி ஒரே விஷயத்தை சொல்லி தந்தார். என்ன சொல்லி தந்தார்? அதுல 4 அவர் சொல்லி தந்த விஷயத்தை 4ஆ பிரிச்சார். ஒரு விஷயமானது பூஜை செய்வது அப்படின்றது ஒரு விஷயம், அது பிரதானம். அதற்கு இந்த விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடியதுக்கு கிரியாபாதம்னு பேரு. அடுத்து அந்த பூஜைக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்.
அப்ப உலகம்னா என்ன, இப்ப நீங்க தர்ஷனம்னு பாத்தீங்க இல்லையா, பிலாசபின்னு பாத்தீங்க இல்லையா, அது மாதிரி உலகம் தொடர்பான தத்துவ விஷயங்களை எல்லாம் நமக்கு பரமேஸ்வரன் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஞானபாதகான்னு பேரு. இத செய்யக்கூடிய இந்த இந்த அர்ச்சகர் மனிதர் இருக்கா இல்லையா, அவர் உடம்பு நன்னா இருக்கணும். அவர் உடம்பு நன்னா இருந்தாதான் இந்த சைவ தர்மங்கள் சிவ பூஜை எல்லாம் செய்ய முடியுன்றதுக்காக யோக பாதகன்ற ஒரு பகுதியில என்ன பண்றார், யோகாபியாசம். நீங்க பாதஞ்சல யோகம், ஹட யோகம்லாம், ரோக யோகம்லாம் பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி சைவத்திலும் தனிய யோகங்கள் சொல்லிருக்கு. அதுக்கு யோக பாதகான்னு பேரு. அடுத்து தொண்டு எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு தொண்டு பற்றிய விஷயங்கள், தான் எவ்வாறு சமய விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் இதை சொல்லக்கூடிய பகுதிக்கு சரியாபாதகான்னு பேரு. இப்படி 4 பகுதி, ஒரு ஆகமத்திலேயும் 4 பகுதிகள் இருக்கின்றன. அதில் நமக்கு தத்துவம் தொடர்பான விஷயத்தை சொல்லக்கூடியது ஞானபாதம். தீட்சை செய்து கொள்ள வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், இதையெல்லாம் சொல்லக்கூடியது கிரியாபாதம். யோகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று யோகாவை பற்றி சொல்லக்கூடிய பகுதி யோகபாதம். எவ்வாறு தொண்டாற்ற வேண்டும் என்று ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பகுதி சர்யாபாதம். இந்த 4 பகுதிகள் ஆகம விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எனவே நாம் அனைவரும் ஆகம விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த முறைப்படி நாம் பூஜை செய்வதற்கு, அனைத்தையும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் ஒரே ஒரு பாடல்ல மிக அருமையாக சொல்லி இருக்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள்ன்ற ஒரு பெரியவர். அதை நான் உங்களுக்கு படிச்சு இதை நான் முடிச்சுக்கிறேன். இதை அண்டப்பரப்பு எங்கும் அண்டி படர்ந்த பேர். அண்டப்பரப்பு சைவம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நன்றாக வாழ வேண்டும். இதுதான் சைவ ஆகமங்களுடைய சித்தாந்த சைவத்துடைய குறிக்கோள். அண்டப்பரப்பு எங்கும் அண்டி படர்ந்த பேர். எப்படி வாழணும்னா ஆனந்தமாக வாழணும், ஆனந்த வெள்ளம் வாழ. வேற என்ன பண்ணணும்? சுகமா இருக்கலாமா? போதுமா? சைவாகமங்களை சொல்ல விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாமான்னார். இல்லப்பா, 4 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அருட்சரியை, கிரியை, சிவயோகமுடு ஞானம் எனும் அதிக சிவதர்மம் வாழ. சிவதர்மம், சைவ தர்மங்கள், வைஷ்ணவ தர்மங்கள்லாம் நீங்க கேட்க போறீங்க. அதே மாதிரி இந்த காஞ்சிபுரத்துல சாக்தம் அம்பாள் சாக்தாகம பிரகாரம் இருக்கா. அதுல சைவாகமத்துல முக்கியமானது பூஜை செய்வதுதான். பூஜை செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் ஆசைப்பட்டாராம். எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலன்னும் பொழுது காஞ்சிபுரத்துல போய் முதல்ல அம்பாளை பூஜை பண்ண சொன்னாராம் சுவாமி. அதனால எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு திருக்ஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த காஞ்சிபுரம். அப்படி ஆகமத்தில் இருக்கக்கூடிய சரியை, கிரியை, சிவயோகம், யோகம்னா சிவயோகம், இது ஞானம், அதிக சிவதர்மம் வாழ, கண்டவர்க்கு இனிய சோமேசர் வாழ, நின்ற கருணை வாழ, காசினி ஒருங்கு சிவபக்தி. அதுல 3 பக்தி பிரதானம். சைவர்கள் என்ன பண்ணோம்னா சிவபக்தி, சிவபெருமானிடத்தில் பக்தி செய்ய வேண்டும். குரு பக்தி, அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கக்கூடிய குருவினிடத்தில் பக்தி செய்ய வேண்டும். ஜங்கம பக்தி, சிவன் அடியார்கள் அனைவரையும் போற்றி அவர்களை வணங்க வேண்டும் என்று 3 பக்தியானது பிரதானமானது. காசினி ஒருங்கு சிவபக்தி, குரு பக்தி, ஜங்கம பக்தி செய்து வாழ. அடுத்து என்ன பண்ணணும்? சரியாபாதம்னு சொன்ன இல்லையா, சைவர்கள்னு சொன்னா வெண் திருப்பூதி, வெள்ள வளர்ந்து இருக்கக்கூடிய விபூதி அணிய வேண்டும். உயர் அக்கமணி வாழ, ருத்ராட்சமணியை தரிக்க வேண்டும். இப்படி வெண் திருப்பூதி அக்கமணி வாழ, மெய் விளைவுக்கும் அஞ்செழுத்து வாழ. அஞ்செழுத்து பஞ்சாட்சரம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். திருநீறு அணிய வேண்டும், உருத்திராக்கம் அணிய வேண்டும், பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். இதெல்லாம் சைவர்களுக்கு பிரதானமானவை. வேத நெறி, சைவ நெறி வாழ. வேதத்தை எல்லாம் திட்டக்கூடாது. வேதத்தை நிந்திக்கக்கூடிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறு சம்பிரதாயத்தை, ஆனால் நாம் வேதத்தை நிந்தனை செய்யக்கூடாது. வேத நெறி, வேத நெறியும் வேண்டும், சைவ நெறியும் வேண்டும் வாழ. குழந்தை நகர் மென்மேர் செழித்து வாழ, புண்டரனுதல் தொண்டர் குழாம் வாழ, நீ பொன்னூசல் ஆடி அருளே. பூர்ணமதி கருள் புரிந்த கமலாகரி பொன்னூசல் ஆடி அருளேன்னு அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்ன்ற ஒரு நூல்ல மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கார். இதுதான் சைவாகமத்தினுடைய சாரமான விஷயங்கள். இப்படிப்பட்ட சைவாகமங்கள் 28 ஆகமங்கள் இருக்கின்றன.
ஒரு ஆகமத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள் 28 ஆகமங்களை 28 விதமான நபர்களுக்கு அவர் சொன்னார். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த 28 ஆகமங்களை முதல் 10 ஆகமங்கள் வேற ஒரு கேட்டகரியை சார்ந்தவை, பிறகு இருக்கக்கூடிய 18 வேறு. என்ன விதத்தில் என்றால், பரமேஸ்வரன் முதல் 10 ஆகமங்களை தலா 3 நபர்களுக்கு உபதேசம் செய்தார். அப்ப ஒரு 10x3 சொன்னா முதல் 10 ஆகமங்களை கேட்டவர்கள் 30 நபர்கள் கேட்கிறார்கள். அடுத்து இருக்கக்கூடிய 18 ஆகமங்களை ஒரு ஆகமத்தையும் 2 நபர்களுக்கு சொல்கிறார்கள். அப்பொழுது 18x2 36. அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஆகமங்களை கேட்ட நபர்கள் 36. முதலில் இருக்கக்கூடிய 10 ஆகமங்களை கேட்ட நபர்கள் 30. 30ம் 6ம் 66. 30ம் 36ம் 66. அஞ்சலி கூப்பி 66ரும் அஞ்சாமுகத்தில் அரும் பொருள் கேட்டனர் என்று திருமூலர் சொல்கிறார். 66 நபர்கள் பெருமானிடத்திலிருந்து ஆகமங்களை கேட்ட நபர்கள். அவர்கள் பின்னாடி எழுதப்பட்ட உப ஆகமங்கள் இருக்கின்றன. அவைகள் மட்டும் 207 உபாகமங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள் உபாகமங்கள் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்து சில நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு பத்ததி நூல்கள், அதாவது வழி மரபு சார்ந்த நூல்கள் என்று பெயர். 18 பத்ததிகள் இருக்கின்றன. சைவ ஆலயங்கள் எல்லாம் தமிழகத்தில் இவற்றை ஒட்டிதான் நடக்கின்றன. அந்த முதல் 10 ஆகமங்களை கேட்ட அந்த 30 நபர்களுக்கு சிவர்கள் என்று பெயர். பிரணவ சிவர், விகல சிவர் என்றால். எனவே அந்த முதல் 10 ஆகமங்களுக்கு சிவபேதம் என்று பெயர். பாக்கி இருக்கக்கூடிய 18 ஆகமங்கள் ருத்ரா என்று சொல்லக்கூடிய சில 18 பேர் கேட்ட காரணத்தினால், 36 பேர் கேட்ட காரணத்தினால் 18 ஆகமங்களுக்கு ருத்ரபேதங்கள் என்று பெயர். இவ்வாறு சைவ ஆகமங்கள் வேதத்தை ஒட்டி வரக்கூடிய சம்பிரதாயத்தை சார்ந்தவை. பிரதானமாக இவைகள் எல்லாம் இருக்கின்றன. நமது கடன் சிவ பூஜை செய்வதுதான். பூரியந்தே சர்வ கர்மாணி. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிறப்பு, பெரியவங்க என்ன நினைச்சாங்க, நமக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா நமக்கு கர்ம வினைதான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஜன்மாந்திரத்துல பண்ணிருக்கக்கூடிய வினையானது நமக்கு அழிய வேண்டும் அல்லது சமன் அடைய வேண்டும், பூரணமாக வேண்டும், நமக்கு அறிவு ஏற்பட வேண்டும். இந்த 2 ரொம்ப முக்கியமானது. கர்ம வினை சமன்பாட்டை அடைய வேண்டும், சமநிலையை அடைய வேண்டும், அறிவு ஏற்பட வேண்டும். இந்த 2மே வரக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா பூஜை. அந்த பூஜைன்னு சொல்லியிருக்கு. பூ என்றால் பூரணம், ஜா என்றால் உண்டாகுதல். பூ என்றால் கர்ம வினைகள் எல்லாம் பூரணமாகின்றன, ஜா என்றால் ஞானமானது உண்டாகிறது. பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞானம் ஆத்மனி பூரணாத்து ஜாயத்தே யஸ்மாத்து பூஜா சப்தா இஹ உச்சதே என்று ஆகமங்களில் பிரதானமானவை பூஜைதான், உபாசனைதான். அந்த உபாசனை தன்னிஷ்டப்படி செய்யக்கூடிய உபாசனை கிடையாது. கண்ணப்பர் பண்ணார். கண்ணப்பர் உயர்ந்த பக்தி. அது ராக பக்தி என்று சொல்வார்கள். இது உபாசனா மார்க்கம். விதிமுறைப்படி பூஜை செய்ய வேண்டும். அதை நாம் செய்து சைவாகமங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல நிலையை அனைவரும் அடைவோமாக. இந்த ரீதியில் நாம் நமது இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் பிறரால் நாம் வஞ்சிக்கப்படாமல் நம் வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும்.